ஈசன் சார் வணக்கம். ஈசன் சார், இது நீங்க நீங்க அந்த பகுதி சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குதுயா, பேசுங்க சார். அதாவது இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பினர் தான் இதை நீங்கள் நடத்தினார்கள் அப்படின்ட்டு சொன்னதுனால நான் கேட்கிறேன் சார். நீங்க இதுல பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கூட அந்த மேடையில் இருந்ததை நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க சார். பொதுவாகவே சார் எல்லாமே இங்க அரசியல் தான் சார், எல்லாமே அரசியல் தான். பேப்பர்ல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரியார் சிலைக்கும் அண்ணா சிலைக்கும் மாலை போட்ட நிகழ்ச்சியில இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்ட்டு ஒரு மாலை மலர்லையும் மாலை முரசுலையும் அந்த பேர் எழுத வைக்கிறதுல இருந்து ஒரு சின்ன கட்சியினுடைய ஒரு துண்டு பிரசுரத்துல பேரை எழுதுறதுல இருந்து 4 காலம் 8 காலம் போஸ்ட் ஓட்டுறதுல இருந்து எல்லாமே இங்க அரசியல் தான் சார். அதனால இவ்வளவு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த பின்னால வைத்த புகைப்படங்கள்ல இருந்து இந்த அழைப்பிதழ் முதல் கொண்டு எப்படி டிசைன் பண்ணணும், யார் பேரை பெருசா போடணும், யார் பேரை முன்னால பின்னாலங்கிறதெல்லாம் இதெல்லாம் கலந்தாலோசித்து தான் செஞ்சிருப்பாங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயத்தில் அப்படி நடக்காம போயிருச்சோ? அதாவது என்னன்னா, இந்த போராட்ட குழுவுல எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. சரி, அதனால அந்த 14 பேர்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரே கட்சியை சேர்ந்தவங்கல. ஐயா பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி அதுல திமுக சார்ந்தவங்க இருக்கிறாங்க, அஇஅதிமுக இருக்காங்க, பிஜேபி இருக்கிறாங்க, எல்லா விவசாய சங்கங்களும் அதுல உள்ள இருக்கு, விவசாயிகளும் அரசியல் கட்சி சார்பற்ற விவசாயிகளும் உள்ள இருக்கிறாங்க. சரி, அதனால இதுல மிக தெளிவா இந்த கூட்டமைப்பின் சார்பிலேயே ஒரு ஆலோசனை பண்ணி தேதி கேட்டு தான் பண்ணாங்க. சரி, இது அஇஅதிமுக கேட்டுக்கொண்டதன் பேர்ல அந்த மாதிரில எந்த ஒரு பாராட்டலும் நடத்தல. சரி. ரெண்டாவது சார், நீங்க அந்த அழைப்புதல்ங்கிறதுனால நான் கொஞ்சம் வெளிப்படையாவே நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன் சார். சார், அதிமுகவுக்கு சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சார். நீங்க ஜெயலலிதாவினுடைய படத்தை போடல, எம்ஜிஆர் படத்தை போடல. இவரெல்லாம் புகழேந்தி சாரெல்லாம் கேட்கிறாரு, நீங்க 3.722 லட்சம் கோடியை மேடம் ஜெயலலிதா தானே ஒதுக்குனாங்க அப்படின்ட்டு. நாங்க கேட்கறது என்ன அப்படின்னா சார், அரசியல்ல தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா யாரை வேணா தூக்கி எறியலாம், அது அரசியலுக்கு நல்லது அப்படின்னா அது நல்லதுதான். அதனால இவங்க ஜெயலலிதாவை அதிமுக தூக்கி எறியாதா அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தூக்கி எறியும் நானே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவங்க கட்சி 2 பேரும் ஒன்னா சேர்க்கும் போது 2017 ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி சார், அப்பதான் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க. அப்போ அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிரந்தர பொதுச் செயலாளர் மேடம் ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல பொதுக்குழுவை கூட்டி ஒருமனமாக தீர்மானம் நிறைவேற்றி 2 பேரை ஒரே ஓட்டுல தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு விதிகளையும் திருத்தம் செஞ்சாங்க. அப்புறமேட்டு அந்த விதிகளையும் தூக்கி தூர போட்டு இல்ல திரும்பவும் பொதுச் செயலாளர் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதனால இவர்கள் ஜெயலலிதாவை தூக்கி வீச மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் தன்னைத்தான் பெருசு பண்ணணும், தான் தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற கிரெடிட்டை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தார் அப்படின்னா அது கூட தப்பு கிடையாது தான். இந்த விழா அப்படியான ஒரு பிம்பத்தை அவருக்கு கட்டமைப்பதற்காக வேற திரு செங்கோட்டையனை விட்டுருவான், வேறு சில முன்னாள் அமைச்சர்கள் அப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க, அதுக்கு இந்த கூட்டமைப்பினர் உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டுலாம் நாங்க அர்த்தம் கொள்ள கூடாதா சார்? அந்த மாதிரி அர்த்தம் கொள்ள வேண்டியது இல்லைன்னா அந்த மாதிரி நடந்திருந்தா நான் அஇஅதிமுக திமுக ரெண்டையுமே சரிசம வச்சு விமர்சிக்கிறவன். எங்க சங்கம் அரசியல் சார்பற்ற சங்கம், யாரு தவறு செய்தாலும் சுட்டி காட்டக்கூடியவங்க நாங்க. ஓகே, அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. நாங்க தெளிவுபடுத்திட்டோம். அந்த கூட்டமைப்பின் சார்ல கூட பாத்தீங்கன்னா நேத்து ஒரு தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க, அது எல்லா முகநூல் பக்கத்துல இன்னைக்கு இருக்கு. ஓகே, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போது புரட்சி தலைவர் அவர்கள் 3.27 கோடி ஒதுக்கினதும் இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன் கொடுத்தவங்க. சரி, நீங்க அதை பார்க்கணும். அவங்க ஆட்சியில் இருந்த போது விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன் நிர்வாக ஒப்புதல் கொடுத்தனாலதான் திட்டத்தை தொடங்க முடிஞ்சிச்சு. ஓகே, எடப்பாடியார் ஆட்சி காலத்துல முழு தொகையும் ஒதுக்கி முழு வீச்சுல போர்க்கால அடிப்படையில் திட்டங்கள் நிறைவேற்றினாங்க. ஓகே, ஆக 2 பேருமே நினைவு கூறப்பட வேண்டியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள், வாழ்த்திற்குரியவர்கள். ஓகே,
இதுல ஒரு அந்த அழைப்புதல படம் விட்டு போனது தவறுதான். அதுக்கு கூட்டமைப்பின் சார்பில் வருத்தமும் தெரிவிச்சாச்சு. அந்த ஐயா செங்கோட்டையன் ஐயா அவர்கள் கேட்டபோது தெளிவுபடுத்தியாச்சு. இதுல அரசியல் கிடையாது சார். ஒரு நிமிஷம் சார். நாட் ஒன்லி இன்விடேஷன் சார், இன்விடேஷன் மட்டும் கிடையாது. நீங்க அந்த பின்னால அந்த பேனரை நீங்க பார்க்கவே இல்லையே சார். நீங்க என்ன நீங்க ஐயா, நாங்க தெளிவா சொல்றோம் சார். நீங்க 3 நாளைக்கு முன்னால இன்விடேஷன் கொடுக்கும் போது தன்னுடைய வருத்தத்தை திரு செங்கோட்டையன் பதிவு செய்திருக்கிறார். அதை தவிர்த்து 11ஆம் தேதி 9ஆம் தேதி ஃபங்க்ஷன் நடக்குது சரிங்களா? 11ஆம் தேதி அவர்கிட்ட பேட்டி கேட்ட போது தான் அவர் சொல்றாரு, வெளியிலேயே தெரியுது நீங்க ஏன் கலந்துக்கல அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்ட போது அப்போதுதான் அவர் சொல்றாரு. ஆனா இன்விடேஷன் அவர்கிட்ட கொடுக்கும் போதே அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகும் நிகழ்ச்சியினுடைய விழா மேடையில் அப்படித்தான் இருந்திருக்கு. ஐயா, அதுக்கு நடந்த ஒரு சிறு தவறுக்கு அந்த கூட்டமைப்பினர் வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க. இதை வந்து நீங்க அரசியலோடு இந்த நிகழ்வை தொடர்புபடுத்த வேண்டியதில்லை. அப்படி படுத்துற மாதிரி தான் நானே நேரடியாக கண்டிப்பா அது தவறு நடந்திருந்தா அதுல சுட்டி காட்டி பேசல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது சார். அதனால மிக தெளிவா சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி அஇஅதிமுக ஜெயலலிதா அம்மாவை ஏன் தூக்கி வீச மாட்டாங்க, ஒருங்கிணைப்பாளர் பதவி மாற்றம், இது குறித்து அந்த கட்சி சார்ந்த கருத்துக்களை சொல்றதுக்கு விமர்சனம் பண்றதுக்கு நாங்க தயார் கிடையாது. நாங்க அந்த மாதிரி ஆளு அதையும் பேசுவோம். நாங்க அதை பேசாம இருக்க மாட்டோம். நாங்க அரசியல் சார்பற்றோம். வைக்கிறோம் சார். அவர் ஈசன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அவர் நடத்துற விவசாய சங்கம் அவர் கட்சி சார். இல்ல நீங்க சார் நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது சார். ஒரே சார் ஒரு நிமிஷம் சார். இங்க பாருங்களேன் சார். இல்ல நீங்க பதில் சொல்லுங்க சார். நம்ம இவர்கிட்ட கேக்குறேன் சார். இங்க பாருங்களேன் சார். ஈசன் சார், உங்களுக்கு நான் புரியுற மாதிரி கேக்குறேன். தமிழ்ல தெளிவா சொல்றேன். இன்விடேஷன் கொடுக்கும் போதே சொல்லியிருக்காரு, இன்விடேஷன்ல பேர் இல்லங்கிறதுக்காகவே வரமாட்டேன்னு சொன்ன ஒரு மனிதர் அவரு சரிங்களா? விழாவினுடைய மேடையிலும் தானே இல்ல சொன்ன பிறகுதானே சார் அந்த பேனர் அடிச்சிருப்பாங்க. நீங்க 2 வார்த்தைகளை கூடுதலா போட்டீங்க. அவர் நிகழ்வுக்கு வரமாட்டேன்னு சொல்லல. புரட்சி தலைவி அம்மாவோட படம் விடுபட்டு இருக்குது அப்படிங்கறது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அழைப்புதலை பார்த்துட்டு நேரடியா வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க அவரு முன்னாடியே. வருத்தம் அன்னைக்கு தெரிவிச்சாங்க. அந்த சம்பவம் அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல ஆனாலும் வைக்கலையே. அதை போய் ஊடகங்கள் வந்து இவ்வளவு தூரம் பெருசுபடுத்தி விவசாயிகள் நடத்துற ஒரு நிகழ்ச்சிக்கு இப்படி அரசியல் கற்பிதங்கள் வேண்டாம். சரி நாங்க கருத்து கருத்து. சரி இணைப்புல இருங்க சார். இணைப்புல இருங்க.